Groww தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். நீங்களாம் நினைச்சு பாருங்களேன், நம்ம மட்டும் சின்ன வயசுலயே நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பாடா, வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் பண்ணோன்னு நினச்சோம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம பாட்டு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்கிற அந்த வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 45 வயசில் ரிட்டையர் ஆக முடியலன்னா கூட ஒரு 60 வயசுக்குள்ளேயாவது நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம்னா சரி, அவ்வளோ முடியல, எவ்வளோ முடியுதோ அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 60 வயசில் நம்ம கம்ஃபர்டபுளாக வந்துட்டு ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதிகபட்சமாக நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நம்மளால் வந்து ரொம்ப காமாக அந்த மாதிரி வந்து நம்மளால் ஈஸியாக ரிட்டையர் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்குறது, ஒரு மேசிவ் லைக் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நம்ம உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல பிளான் இருக்குங்க. அது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நீங்கள் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஓகேப்பா, ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்குது, நம்ம வந்து தைரியமாக ரிட்டையர் ஆகலாம், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தரத்துக்கான எல்லா வாய்ப்பும் இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த லாங் டேர்ம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலயமா நம்மளால ஈஸியாக வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எப்படின்னா, ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டுக்கு ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல, அதாவது மாதம் அந்த மாதிரி வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல நமக்கு எந்த டேட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு பிளான்குள்ளே போக முடியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்லணும் ஜென்ரலாக, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை எஸ்ஐபி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதத்துக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. வெறும் 500 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு பிடிச்ச ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை நீங்களே செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்துட்டுருக்கு. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பிளான்ல போகலாமா, இந்த டேர்ம்குள்ளே இருக்கிறது போகலாமா அப்படின்றத டிசைட் பண்ணி உங்களால் அந்த எஸ்ஐபியை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்ஐபிஸ் பற்றி, உங்களோட நிதி சுதந்திரத்தை எவ்வளோ சீக்கிரம் நம்ம பெற முடியும் அப்படின்ற பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் Groww தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஆவரேஜாக எஸ்ஐபிலேருந்து நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பட் இந்த ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சரியான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை எஸ்ஐபி மூலயமா சூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தாலும் ரிட்டர்ன் வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம போடும்போதே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த கம்பெனி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பேசிக்காக என்னென்ன அனலைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அப்படி சரியான எஸ்ஐபியில் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு 10 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8% 9% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஹையாக போகும் அப்படின்னா வந்துட்டு 10% 12% உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரியான வந்துட்டு லைக் ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு விதமான மியூச்சுவல் ஃபண்டும் ஒவ்வொரு விதமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ அந்த டேபிளில் ஆவரேஜாக இதெல்லாம் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ இதுவே லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸாக இருந்துச்சுன்னா உங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 10 இயர்ஸ்க்கு 13.75% இருக்கும். மிட் கேப் ஃபண்ட்ஸ்க்கு 18.76, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்க்கு 20.56, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்க்கு 16.08, ஃபோக்கஸ் ஃபண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு 15.27%, வேல்யூ ஃபண்ட்ஸ்க்கு 15.84%, மல்டி கேபிட்டல் ஃபண்ட்ஸ்க்கு 16.93%, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்க்கு 15.03%, ELSSக்கு 15.31%. ஸோ என்னதான் இருந்தாலும் எஸ்ஐபி கண்டிப்பாக இந்த விதமான ரிட்டர்ன்ஸை தான் கொடுக்கும் அப்படின்னு எந்த விதமான கேரண்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் எஸ்ஐபியோட ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரேண்டமாக வந்து சில கம்பெனிஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்து இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். எஸ்ஐபியோட ரிட்டர்ன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன். SBI ஸ்மால் கேபிட்டல் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9, 2009 வந்து லான்ச் ஆயிருக்க ஒரு பிளானுங்க. ஸோ SBI ஸ்மால் கேபிட்டல் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க 10,000 விகிதத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 5 to 10 வருஷத்துக்குள்ள XIRR அப்ரோச் மூலமா அதோட ரிட்டர்ன் வந்து டபுள் டிஜிட் ரிட்டர்னாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த டேபிளில் பார்த்தா தெரியும். ஸோ அடுத்ததான் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, அது பாருங்கள். இது வந்து கனரா ரொபிகோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர் 2003 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ லைக் 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே அவங்களோட ரிட்டர்ன் வந்துட்டு டபுள் டிஜிட் ரிட்டர்னாக வந்து மாறி இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டுமே வந்துட்டு பின்னாடி, அதாவது பாஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லலாம்.
பட் இதே மாதிரி தான், அதாவது லைக் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணது வந்து இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அதாவது அதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதோட ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸையும் வந்துட்டு நிர்ணயிக்குமான்னு கேட்டால் இல்லை, அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கம்மியாகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதாவது அண்டர் பெர்ஃபார்மும் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன மியூச்சுவல் ஃபண்ட் போட்டால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத உணர்ந்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட அந்த ஃபினான்ஷியல் கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த 1 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நம்ம அடையிறதுக்கு நம்ம எவ்வளோ வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம மாதம் எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு ஹியூஜ் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்மளால முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துலேருந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியிலேருந்தே நீங்கள் வந்து இதுக்காக தனியாக அமௌண்ட் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளால அதை வந்து ரொம்ப ஈஸியாக அடைய முடியும், உங்களோட 60 வயசுக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லைக் ஒவ்வொரு வயசில், அதாவது ஒரு 25 வயசில், 30 வயசில், 35 வயசில், இந்த ஒரு 3 இடத்துலையும் வந்து இப்போ வந்து நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் எஸ்ஐபி. ஸோ 60 வயசுக்குள்ள எனக்கு வந்து நான் 1 crore வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான அமௌண்ட் வந்து நம்ம மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 25 இயர்ஸில் வந்துட்டு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை நம்ம 12% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது, 35 வருஷம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாதம் 1600 ரூபாய், அதாவது 1600 பே பண்ணுறீங்க எஸ்ஐபிக்குன்னா அது வந்து உங்களோட அந்த 1 crore ரிட்டையர்மெண்ட் கார்பஸை வந்து கொடுக்கறதுக்கு சரியான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிளானோட ஏஜும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 தான் இருக்கும். 12% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னில் 2900 rupees வந்து நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணீங்க, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். பட் இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு 35 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட அந்த எஸ்ஐபி டேர்மே பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ரிட்டையர்மெண்ட் டேர்மே பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு 12% ரேட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னா வந்துட்டு 5300 rupees வந்து மந்த்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக அந்த 1 crore வந்து நம்ம அடையிறதுக்கான எல்லா சான்சஸும் இருந்துட்டு இருக்கு. பட் ஒரு விஷயம் நம்ம வந்து என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான ரிட்டையர்மெண்ட் பர்பஸ் எல்லாம் போடும்போது கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் வந்து அந்த ஃபண்டில் இருக்கிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமாக லைக் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10% வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலியமாக வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ அந்த டேபிளில் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு எஸ்ஐபியில் நான் என்னோட ஏஜ் இது, இத்தனை வருஷத்தில் எனக்கு ரிட்டையர்மெண்ட் வேணும், இவ்வளோ கார்பஸ் வேணும், என்ன ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட், அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு க்ரோவில் உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்கு இல்லையா. ஸோ க்ரோவோட கால்குலேட்டரில் போயிட்டு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் எஸ்ஐபியில், அதாவது ரெகுலர் எஸ்ஐபியில் மெத்தடில் போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன், ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் போட்டிங்கன்னா இந்த மாதிரியான அந்த டேபிள் இருக்கு இல்லையா அந்த கால்குலேஷன். ஸோ இந்த வயசுல இருந்தால் இவ்வளோ வேணும், இவ்வளோ வயசுல இருந்தால் இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட்டாக எல்லாமே கிடைச்சிரும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எஸ்ஐபியில் வந்து லாங்கராக வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ உங்களோட வெல்த் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே லாங்கர் டேர்மில் இருக்கும்போது அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். அண்ட் ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகி வந்து இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட இன்கம் எவ்வளோ இருக்கோ அது வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட நார்மல் பாலிசியோட. ஸோ அதுதான் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட இம்பாக்ட் இதில் அதிகமாக இருக்காது. ஏன்னா வந்துட்டு நம்ம அதை அக்யூமுலேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் நம்மளோட ரிட்டர்ன்ஸை. ஸோ அதனால வந்து அதை நம்மளால மேட்ச் பண்ண முடியும். நீங்கள் வந்து 45 இயர்ஸ்க்குள்ளே ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ என்ன மாதிரியான லைக் கார்பஸ் நம்ம வந்து கையில் வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏர்லி ஏஜ்லேயே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்க வந்து எனக்கு ஏர்லியாக வந்து ரிட்டையர்மெண்ட் வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏர்லியாக வேணும் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான கார்பஸ் நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த ஏஜில் ஹாப்பியாக ரிட்டையர் ஆக முடியும். ஸோ அப்படி இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு மினிமமாக வந்து ஒரு 5 crores கார்பஸ் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களோட ஆனுவல் ஸ்பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7 lakh per year இருந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 20 lakh வந்து லைக் மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த மாதிரியான கம்ஃபர்டபுளான ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இத்தனை வயசுல ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறேன், என்னோட கரண்ட் சேலரி இவ்வளோ, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட்டரில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்ன இடத்துல எவ்வளோ எந்தெந்த வயசுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே க்ரோ ஆப்லேருந்தே உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
பட் ட்ரெடிஷ்னலாக கொடுக்கப்பட்டு இருந்த அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் 30 வருஷத்துக்கு சேர்த்து வந்து ஒரு கார்பஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி பொறுமையாக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு வருஷத்துக்கு 4% மேலே வந்து உங்களோட டோட்டல் கார்பஸ் ஃபண்ட்லேருந்து 4% மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு இயர் போக போக அதுக்கேற்ற மாதிரி நம்மளால வந்து அந்த ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு செட் பண்ணி லைக் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வரும்போது அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான நிலைமை நம்ம கிட்ட இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/25x is equal to 4% அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்னா உங்களோட ஆனுவல் டோட்டல் ஸ்பெண்டிங். ஸோ அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs divided by 25 into 20 lakhs எவ்வளோ மொத்தமாக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4% வரும் உங்களுக்கு. ஸோ அதை இன்னும் தெளிவாக நம்ம எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 45 வயசுல வந்து ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து நம்ம இந்த x/25x ஃபார்முலா போட்டு 4%, அதாவது இவ்வளோ தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவேளை நீங்கள் 20 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு 4% செட் பண்ணாலும் சரி, உங்களோட அந்த கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா உங்களோட 75 வயசு வரைக்கும் அது நீடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு எத்தனை வயசு வரைக்கும் தேவைன்றதை பொறுத்து நம்மளால வந்துட்டு 5 crores கார்பஸ் வேணுமா என்ன அப்படின்றத நம்மளால ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு 25 வயசு ஆகுது, 45 வயசுல ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. 5 crore கார்பஸ் எடுத்தா எனக்கு சரியா இருக்குமா? அப்போ நான் மந்த்லி ஸ்டெப் அப் எஸ்ஐபி என்னென்னலாம் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும்? ஸோ இப்போ உங்களுக்கு 25 வயசு ஆகுது, 45 வயசுல நீங்கள் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களோட கார்பஸ் உங்களுக்கு தேவையான ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து 5 கோடியா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமா அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு வழி இருக்கு. எப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி 27,000 வந்துட்டு அந்த ஸ்டெப் அப் லைக் எஸ்ஐபியில் போடுறீங்க. உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 10% வச்சுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை அடையிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆல்சோ. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜென்ரலாக நம்ம வந்துட்டு நம்ம சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மாதிரி நம்ம ரிட்டையர் ஆகும்போது அதுக்கான நமக்கு கையில தேவையான, அதாவது நம்ம நினைக்கிற அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு ஃபண்ட் எடுத்துட்டு நம்ம ரிட்டையர் ஆகுமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை செய்யறதுக்கு எஸ்ஐபி கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய எல்லா வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து சரியான எஸ்ஐபியில் வந்து சரியான, அதாவது உங்களுக்கு சூட்டபிளான எஸ்ஐபி எடுத்தால் மட்டும்தான் அது நிலையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் நிறைய எஸ்ஐபிஸ் வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் அச்சீவ் யுவர் கோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்கள் போயிட்டு நான் சொன்ன இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது. நாங்கள் வந்து ரேண்டமாக பிக் பண்ணி தான் உங்களுக்கு எஸ்ஐபி வந்து இது இப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான லைக் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அதை பற்றிலாம் பேசியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எஸ்ஐபி சரி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு 2 நாள் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது விஷ்ணுபிரியா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம Groww தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.